ஸோ ஹாய் காய்ஸ், நான் வந்து புது யூடியூபர். ஸோ இப்போ என்ன பண்ண போனால் மைன்கிராஃப்ட் சர்வைவல் தான் ஆட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரியேட் நியூ வேர்ல்டு கொடுத்துட்டு சர்வைவல். ஓகே, சர்வைவல் தான். சரி, சர்வைவல் கொடுத்துட்டு போனஸ் செஸ்ட்டு எப்போவுமே போனீங்கன்னா ஆக்டிவ் சீட்ஸ் கொடுத்துட்டு கீப் இன்வென்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. உங்கள் இஷ்டம் கொடுக்குறதா கொடுங்க. உங்கள் லூட்டு வந்து எப்போவுமே சேஃபாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் இப்போ கேவுக்குள்ளே போகிறீங்க, டைமண்ட் எடுக்கலாம், டைமண்ட் எடுத்து பேக்கில் போட்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் எவனா உங்களை போட்டு தள்ளிட்டானா லூட்டு போயிடும். அதுக்கப்புறம் தேடணும். அதனால தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கீப் இன்வென்ட்ரி கொடுத்தா செத்தாலும் லூட்டு நம்மக்கிட்ட அப்படியே தான் இருக்கும். சரி, ஓகே, லோடிங் ஆகுது. சரி, லோடிங் ஆகலாம் சீக்கிரம். இது லோடிங் ஆகிற கேப்பில் லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. டெய்லி வீடியோஸ் போடுவேன், ஒரு நாள் விட்டு போடாமல். அந்த மாதிரிலாம் இல்லை, டெய்லியும் வீடியோஸ் போடுறோம். லிங்க்கு உங்களுக்கு வந்துடும். சரி, உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, மறக்காமல் கமெண்ட்டில் வந்து வேறு எதனா கேம்ஸ் வேணுமான்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். என்லெஸ் நைட்மேர் அந்த மாதிரி ஆர்ஆர் கேம்ஸ் எதுவாக இருந்தாலும் போடுவேன். ஆனால் பிசி கேம்ஸ் மட்டும் சொல்கிறாதீங்க. சரி, ஓகே காய்ஸ். போனஸ் செஸ்ட்டு வச்சேன். பிக்காக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் பிக்கை வச்சு? என்ன அது உடைக்குது? ஓகே, டார்ச். இதை உடை ஓடா போச்சாச்சு. இதில் என்ன இருக்குது? என்ன காய்ச்சனு சீடு, அந்த சாப்லிங் அதை மட்டும் கொடுக்காம இருந்தால் போகணும், நல்லா இருக்கணும். ஸோ கைஸ், இந்த ஸ்லாப்லிங் தானே இதான் கைஸ் நான் வந்து சொன்னேன். சாப்பிட ஐடியா வெளியே தோணும். சரி, ஓகே காய்ஸ். அடி நீ வேற குறணும். சரி, நீ உள்ளே போ. நீயும் உள்ளே போ. நீங்கள் வா. சரி, ஓகே காய்ஸ். இதுக்கு மேலே ஷீப் இருக்காங்க. வாப்பா தம்பி, போயிட்டு வா வீட்டுக்கு எங்கே போவான்? மறந்து போயிடுவான், மேலே போயிடுவான். சரி, என்ன பண்ணுறது? பாவம், நம்ம வாழணும்னா அவனை சாவிச்சு தான், வேறு வழியில். சரி, ஓகே காய்ஸ். இப்போ ஷீப் இருந்தால் பெட் செய்யலாம். கருப்பு கலர் ஷீப் ஏன்டா கொடுத்தீங்க? இப்போ என்ன பண்ணுறது? இதை வச்சு ஒயிட் கலர் ஃப்ளவர் இருக்கலாம் இங்கே. சரி, ஓகே. இவன் வேறு டபுள் டேப் பண்ணுறோம், முடிய மாட்டேறான். பூரா இந்த ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அவள் தான் கைஸ், ஒயிட் கலர் கிடச்சிச்சு, ஒயிட் கலர் உள். சரி, ஓகே. இப்போது ஒன்றும் ஷீப் வேணும் நம்மளுக்கு. நான் தேவலாம் ஒயிட் கலர் உள்ள எடுத்துடணும். சாவு நல்ல பையன், சித்திரம் நல்ல பையன். சரி, ஓகே. இங்கே ப்ளூ கலர் ஃப்ளவராக இருக்குது, இது நம்மளுக்கு தேவையில்லை, வேஸ்ட்டு. சரி கைஸ், விட்டு எடுக்கலாம். ஒடை அவ்வளோதான். இந்த சாப்லிங்கே வெறுப்பு தான் கைஸ். ஏன் தான் கொடுக்குறானுங்க சாப்லிங்? இதை வச்சு நான் எதுவுமே பண்ண போக கிடையாது. என்ன பண்ணுவோன்னா, இது அப்படியே வச்சுட்டு இங்கே வந்து இது எடுத்தால் அதை எடுக்கலாம். இங்கே ஒன்று எடுத்து இது வச்சுட்டு போய்க்கணும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோன்னா, வேறு எதுவுமே இல்லை, நிறைய வுட் கலெக்ட் பண்ணணும். வில்லேஜ் பார்த்துலாம் கைஸ், விண்டேஜ். சரி, ஓகே காய்ஸ். வந்து வுட்டு தான் எடுக்கிறோம். வுட்டுன்ற பாருங்க, செஸ்ட்டு தேடணும் கைஸ். வந்தேன், செஸ்ட்டு கொடுத்துறாங்க. ஐயோப்பா, அடா இவ்வளோ இவனுங்க அவ்வளோதான் எடுக்க மாட்டாங்க போல. எடுடா. என்ன கைஸ், லேக் அடிக்குது கைஸ். அப்பா, வாடா. என்னடா பண்ணுறீங்க? ஓடுறாது. சரி கைஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா,
இதை ஒர்க் பிளான்ட்டாக மாற்றிட்டு இப்போது கிராஃப்டிங் டேபிள் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கும் சேஃப்டிக்கு தான் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே பிக்காக்ஸ் இருக்குது. சரி எடுத்துட்டேன். பெட்டு இருக்கு, வேஸ்ட் வேணாம். சரி இப்போ ஸ்டோன். சூப்பர், நைஸ். நல்ல விஷயம் நடந்தது. கரெக்டாக இன்னும் செட்டிப்பாங்களான்னு போனேன். கரெக்டாக இப்போ தான் ஓட்டோம். சரி என்ன பண்ணுறது, வாங்க போகலாம். வில்லேஜ் கைஸ், வில்லேஜ் வெறுப்பு கைஸ். இன்னும் கைஸ் இங்கே இருக்கு தான் எடுக்கணும். சரி ஓகே, இப்போ எதுவுமே பண்ண வேணாம். நம்ம அடுத்த பாட்டில் வில்லேஜ் போயிட்டு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுக்கலாம். சரி இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணலாம். எல்லாத்தையும் எடுக்கலாம் கைஸ், எல்லாத்தையும் எடுக்கலாம். இப்போ ஸ்டோனை எடுக்கணும் கைஸ். ஸ்டோன் டென்ட் கேக்ஸ் எடுத்து ஒரு 25 ஸ்டோன். கொஞ்சம் தான் கைஸ். சரி ஓகே காய்ஸ், கொஞ்சம் தான் எடுக்கணும். 25 எடுத்துறேன். சரி ஓகே, இதுவே போதும்னு நினைக்கிறேன். சரி வந்துட்டேன், இதுவே போதும். ஓகே காய்ஸ், ஸ்டோன் பிக்காக்ஸ், ஸ்டோன் ஸ்வாட், அவள் தான் கைஸ் போதும். இது போய்ட்டு அவள் ஃபுல்லாக அமுச்சு விட்டாச்சு. சரி கைஸ் ஓகே போதும். ஆக்ஸ் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். ஆக்ஸ் ஐடா பொண்ணு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? மறக்காமல் நம்ம தமிழ் கேமிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், நிறைய ஸ்டோன் எடுத்தால் சேஃபு. ஸோ நிறைய ஸ்டோன் எடுத்து வச்சு, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அழியனால, ஏன்னா வீடு வேறு இப்போ கட்டுறோம் நம்ம. ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டோன் தேவைப்படும். நல்லா சூப்பராக கட்டணும் கைஸ் நம்ம வீடு. சரி ஓகே, உங்களுக்கு எண்ட்லெஸ் நைட்மேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் எண்ட்லெஸ் நைட்மேர் அப்படின்னு போடுங்க. இல்லை ப்ரோ எனக்கு மைன்கிராஃப்ட் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஓகே. அப்படி மறக்காமல் எண்ட்லெஸ் நைட்மேர் எத்தனை அது பாட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பாட்டு விட்டானுங்க, 6, 7 அந்த மாதிரி நிறைய விட்டுக்கிறாங்க. சரி ஓகே, அதனால் வந்து எண்ட்லெஸ் நைட்மேர் பண்ணிடலாம். பேசின இருக்கிற போதே நான் நிறைய 50 கிட்ட எடுத்துட்டேன். சரி ஓகே, நான் 64 எடுத்தேன்னா இங்கேருந்து போயிடுவேன். எடி 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 எடி, உன்னால் முடியும், உன்னால் முடியும். ஐடி பிடிச்சி எடுடா, ஏண்டா இப்படி பண்ணுறேன். சரி ஓகே காய்ஸ், மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சரி வந்துட்டேன். இப்போ எங்கே நம்ம வீடை கட்டலான்னா மேலே தான் கட்டுவேன் வீடை. இங்கெல்லாம் வேஸ்ட்டு. சரி ஓகே கைஸ், இந்த ஓரமாக கட்டலாமா? நல்லா இல்லை. சரி கைஸ், இங்கே கட்டலாம். இங்கே தான் கைஸ் கட்ட போடுவாங்க நம்ம வீடை. சரி ஓகே, சின்ன வீடை தான். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் அவ்வளோ பெருசுலாம் கட்ட மாட்டேன். அதுக்கப்புறம்னா பெருசாக ஃப்ளோராக வச்சு இது ஃபார்ம்லாம் பண்ணி பயங்கரமாக போகிறோம். போக போக பாட்டிலலாம் பயங்கரமாக வரும்போது ஓகேவா கைஸ்? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வுட்டு எடுக்கணும். கொஞ்சம் நிறைய வுட்டு எடுத்துட்டா இப்போ நம்ம போய் வீடு கட்டலாம். ஓகே கைஸ், இந்த வுட்டு எடுத்து இங்கே பொட்டேட்டோ வைத்து உள்ள பொட்டு எது எடுக்கலாம். சரி கைஸ், ஒன்றும் கொஞ்சம் 2-3 மரத்தை தான் வெட்ட போகிறோம், அவ்வளோதான். இப்போ உடச்சி எடுக்கிறோம். உடச்சி சரி ஓகே கைஸ்,
உங்களுக்கு மைண்ட் கிராஃப்ட் வேணும், க்ரீன் கலர் மைண்ட் கிராஃப்ட் ஒரிஜினலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது வேணும்னா வீடியோட கடைசியில் சொல்லுவேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் நான் சொல்கிறது அப்படியே கமெண்டில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தருவேன் மைண்ட் கிராஃப்ட் ஃப்ரீயாக கைஸ். எந்த ஸ்டெப்பும் பண்ண தேவையில்ல, க்ரோம் கூட போக தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல கைஸ். நான் சொல்கிற அதை பண்ணிங்கன்னா போதும். அது என்னன்னு லாஸ்ட்டில் சொல்லுவேன். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த வுட்டை மட்டும் எடுத்துட்டு ஓகே கைஸ் போதும்னு நினைக்கிறேன் வுட்டு. சரி ஓகே போகணும்னு நினைக்கணும். சரி ஓகே கைஸ், அடுத்த பாட்டில் வில்லேஜ் போகலாம். வில்லேஜ் போயிட்டு இருக்கிற எல்லாரையும் நசுக்கி புசுக்கி எல்லாரையும் பண்ணாமா. சரி ஓகே, இப்போதைக்கு இதை எடுக்கலாம். எடு. சரி கைஸ், இது எப்போவுமே இப்படி தான் கைஸ். நான் என்னன்னா டப்பு தட்டுன்னு தான் வரும் கைஸ். இது மொல்லாமல் இப்படி தட்டணும் கைஸ், அப்போ தான் வரும். இல்லை ஃபாஸ்ட்டாக இப்படி தட்டினா அப்படியே நிற்குது பார்த்தீங்களா. நான் ஃபாஸ்ட்டாக தட்டுவேன் அப்படியே நிற்கும். சரி ஓகே கைஸ், இதை எடுத்து இங்கே வச்சுட்டு இதை வந்து இங்கே வச்சுட்டேன். சரி இப்போ என்ன பண்ணணுன்னா, இன்னும் இருட்டாகுதா? ஆமாம் கைஸ், சீக்கிரமாக வீடை கட்டணும் கைஸ். பெட்டு செஞ்சுட்டேனா? இல்லை செய்யலை கைஸ். சரி இருங்க, எங்கள் கிராஃப்டிங் டேபிளில் போட்டுட்டு பெட்டு கட்டிடுறேன். பெட்டுடா. ஓகே லேக் அடிக்குது. சரி ஓகே கைஸ், எடுத்துட்டேன் வுட்டு. சைடில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் பரவாயில்ல. சரி ஓகே கைஸ், அடுத்த பாட்டில் வந்து நான் வீடை கட்டுவேன். சரி ஓகே கைஸ். சரி இல்லை வேணாம், இப்போ கட்டிடலாம். எதுக்கு சிரமம், அடுத்த பாட்டெலாம் எதுக்கு. ஓகே கைஸ், இதிலே கட்டிடுறேன் நான் வீடு. சரி சிம்பிள் தான். வீடை கட்டிட்டு வீடியோ எண்டில் நான் சொன்னதை அது நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே கைஸ், அவள் தான் ஒரு கொஞ்சம் நேரம் பாருங்க, அவள் தான் போதும் கைஸ். இவ்வளோ போதும் கைஸ். எனக்கு என்ன பண்ணிடுறேன்னா இங்கே பெட்டு வைக்க போகிறேன். பெட்டு வச்சு தூங்குடா. ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிட்டேன் கைஸ். அவள் தான் கைஸ். ஓகே தூங்க, சீக்கிரம் ஏஞ்சிட்டாங்க கைஸ். சரி ஓகே, அப்படியே உக்காரு. போடு ஒன்று போடு இங்கே ஒன்று. ஓகே 10 மணி தெரியல கைஸ். ஒர்க் பிளான்ட்டு நான் வேறு பெருசாக கட்டேன். அப்படிடா. சரி ஓகே கைஸ், நான் வந்து இது எடுக்கணும். இது மேலே லைனாக கட்டின்னு போகணும். இது போதுமா? 8மா? 8 இது. சரி கைஸ், இப்போ வந்து நம்ம வீடு என்னமா கிராண்ட் ஆகுனா அடுத்த போகிற பாட்டில் இந்த வீடை நான் வந்து ஸ்டோரேஜாக மாற்றிடுவேன். என்ன சொல்கிறடா புரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. என்னன்னா வந்து வேஸ்ட்டான பொருளாக எடுத்துகிட்டு வந்து போட்டுருவேன். அப்படி நம்ம வீட்டில் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி போட்டுருவேன் இதில். அதுக்கப்புறம் நம்ம கிராண்டாக பெரிய வீடை ஒன்று கட்டுவேன் கைஸ். என்ன கைஸ் விட்டு பத்தாது போல், இது டோர்லாம் செய்யணும் வேறு. என்ன கைஸ் இதுக்கே போயிடும்னு நினைக்கிறேன். இல்லை பத்தோன்னு நினைக்கிறேன். மேலே மட்டும் ஃப்ளோர் மட்டும் கட்டிடுறா. போதும் கைஸ். கடை இருக்குது கைஸ். இருக்குது இல்லை கைஸ் பத்தலை. நான் இப்போ ஒன்று பண்ணுவேன், அப்போ கிடைக்கும் எனக்கு. என்னன்னு புரியாது உங்களுக்கு, இப்போ புரியும். ஜஸ்ட் சிம்பிள். இங்கே 2 உடச்சிட்டேன். மேலே போட்டு என்னடா பண்ணுற 2 உடச்சுன்னு நினைக்காதீங்க. டோர் வைக்க தான் வச்சேன். சரி ஓகே, இங்கே வந்து ஸ்டோன் வைப்பேன். இந்த மாதிரி நல்லாயிருக்கும் கைஸ் ஸ்டோனு. நான் ஸ்மூத் ஸ்டோன் தான் வைப்பேன். அது கொஞ்சம் டைம் ஆகும், வீடியோ லென்த் ஆயிரும், வேஸ்ட் ஆயிரும்ன்ட்டு தான். சரி ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து மைண்ட் கிராஃப்டில் இருக்கிற மித்தெல்லாம் வேணுமான்னு சொல்லுவேன்.
தரேன். ஓகேவா கைஸ்? சரி ஓகே. இது வந்து ரொம்ப வெறுப்பேற்றுறானுங்க. இது வைக்கிறதுக்கு வெயிடாக ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்னஸ் இல்லை கைஸ், சென்சிட்டிவ் தான். செட்டிங்ஸில் போய் வைக்கணும் எனக்குலாம். ஓகே கைஸ். சரி கைஸ், நான் நிறைய தடவை சொல்கிறேன், உங்களுக்கு அம்மா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்ட்டு. ஷேர் பண்ணுறேங்க கைஸ், லைக்கு ஷேர் கைஸ், அவ்வளோதான் கைஸ். பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் ஜஸ்ட்டு கைஸ், வேறு இப்போ நான் சொல்லும்போது கரெக்டாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. 1 2 3 போட்டுக்கிறீங்க. சரி ஓகே, போட்டிங்களா? போட்டுக்கிறீங்க. சரி ஓகே. ஷேர் லாஸ்ட்டில் பண்ணுங்கள். கமெண்ட்டில் போயிட்டு சரி கைஸ், நான் சொன்னல ஃப்ரீ மைண்ட் கிராஃப்ட் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, வீடியோ கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னல, சொல்கிறேன். டார்ச் ஏன்னா சிம்பிள் கைஸ். கமெண்ட்டில் போயிட்டு ஹை நீட் மைண்ட் கிராஃப்ட் அப்படின்னு போடுங்க. போட்டிங்கன்னா நான் லிங்க்கை அப்படியே அமுச்சு விட்ருவேன். கமெண்ட்டில் போடுவேன் லிங்க்கு, அதை பார்த்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லை கைஸ், போயிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் வரும். அது ஜஸ்ட்டு அந்த லிங்க்கை டவுன்லோட் தான் ஆகும் கைஸ், டவுன்லோட் ஆகும். நாங்கள் வந்து அது வந்து எப்போ சொல்லுவோன்னா, இப்போ கிடைக்காது, நான் பார்ட் 2ல் தான் அது வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இப்போவே கொடுத்தேன்னா பார்ட் 2ல் கன்ஃபார்ம் நான் வந்து கொடுத்துருவேன் உங்களுக்கு மைண்ட் கிராஃப்ட் லிங்க்கு. சரி ஷவல் எடுத்துக்கலாம். ஷவல் நான் ஸ்டோனாக இருக்குது. சரி உட்டி லெவலில் பாருங்க என்னம்மா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இங்கே செஸ்ட்டு இருக்கணும் கைஸ், டபுள் செஸ்ட்டு அதான் கைஸ் இருக்கணும். இப்போது இங்கே ஏன்டா பெட்டு வச்ச லேக் அடிக்குது கைஸ். இருங்க, நான் பார்ட் 2ல் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே நடக்காது, கவலைப்படாதீங்க. பார்ட் 2ல் பயங்கரமாக இருக்கும் பாருங்க வீடியோ. நீங்கள் பாருங்கள், என்னடா நிஷாந்தி இந்த அளவுக்குலாம் வீடியோ பண்ணுற அப்படின்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும் பார்ட் 2 அப்படின்னு வெளியில் சொல்லிக்கணும். ஐயோ கைஸ், மைண்ட் வாய்ஸ் வெளியில் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ கேட்டுச்சா மைண்ட் வாய்ஸ்? ஐயோ ஒன்றும் இல்லை கைஸ், அடுத்த வீடியோ சூப்பராக வந்துடும், கிராண்டாக வந்துடும், கவலையே படாதீங்க. ஐயோ மைண்ட் வாய்ஸ் வேறு வெளில வந்துச்சு. ஆமாம் சரி தட்டி விடுங்க கைஸ், அதெல்லாம் ஒன்றும் விஷயமா. ஸ்டோன் இல்லை, என்னடா பண்ணுறது நினைக்காதீங்க. ஸ்டோன் தான் போய் எடுத்துன்னு போல், இதுக்கிட்ட தான் இருக்கும். ஸ்டோன் போய் எடுத்துன்னு அவ்வளோதாங்க. இது மேலே மட்டும் போக மாட்டேங்க கைஸ், சேஃபா இல்லை வேணாவோ. ஸ்டோன் இல்லையா கிட்ட? உட்டு இருக்குது, ஜங்கிள் உட்டு. இதில் டோர் பண்ண நல்லா இருக்குமா? அகாஷியா பிளான்க்கா? சரி சரி நீங்கள் போ. சரி ஸ்டோன் மட்டும் எடுத்துக்கிட்டு வரேன். அவ்வளோதான் கைஸ், கொஞ்சம் ஸ்டோன் எடுத்தனா போதும். அதான் நான் அப்பயே சொன்னேன் நிறைய ஸ்டோன் எடுக்கணும். கீழே லாவா இருக்குது கைஸ், நான் கரெக்டாக பார்த்தேன். தோண்டும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு, விஷுவலாக தெரிஞ்சுது. பக்காக தெரியும்ல கைஸ், கரெக்டாக தோண்டும் போது. இப்போ நான் தோண்டும் பாருங்கள், இப்போ தெரியுங்க. தெரியல சரி தெரியும். சரி கைஸ், நிறைய வேணும் எனக்கு ஸ்டோனு, அப்போ தான் அங்கே எடுத்துன்னு போய் வைக்க முடியும். சரி ஓகே கைஸ், நான் அதை சொல்லிட்டேன். பார்ட் 2ல் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவேன். நீங்கள் எதுவுமே காசு கூட தர தேவையில்ல கைஸ், ஃப்ரீயாகவே விளாட்லாம். ஜாம்பி பைய போல் அறுகிறாங்க, சத்தம் கேட்குது. பக்கத்தில் கேவ் இருக்குது கைஸ், எல்லாத்தையும் கேவ் கண்டுபிடிச்சிட்டேன். கேட்குதா கைஸ் சவுண்டு? பார்த்தீங்களா லாவா? இப்போ எனக்கு தெரிஞ்சது இப்போ லாவா. சரி ஓகே, டேட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். சரி ஓகே காய்ஸ், இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து காபிள் ஸ்டோன் தான் கைஸ் வைக்க போகிறோம். காபிள் ஸ்டோன் வச்சுட்டு சில பேர் கத்துவாங்க, சாரி கைஸ்,
தெரியல, உள்ள வந்து பார்த்துறாங்க. சாரி கைஸ், தப்பாத்தாதீங்க. சரி ஓகே கைஸ், இப்போ இங்கே வச்சுட்டு ஓகே கைஸ், இது வந்து கடைசியாக ஸ்டோன் தான். கொஞ்சம் வச்சுட்டேன். சரி கைஸ், எடுத்துட்டேன். இந்த செஸ்ட்டு தான் கைஸ் இங்கே வைக்கணும். இப்போது தப்பாத்தியாதீங்க, செட்டிங்ஸ் தான் மாற்றிட்டு வந்தேன். அது உங்களுக்கு தெரியாது. நான் அப்படியே இதில் வச்சுட்டு அப்படியே வெளியில் போய் செட்டிங்ஸ் மாற்றி வந்தேன். இப்போ நல்லா ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து டோர் செய்யணும். டோர் செஞ்சுட்டேன். இருங்க, செய்யணும். இருங்க, இந்த டோர் நல்லா இருக்குமா? அக்காசியா டோரா? நல்லா டோர், அது பேர் நல்லா வைக்கிறீங்கடா பேர். சரி காய்ஸ், யூஸ் பண்ணி செட் பண்ணு. சரி ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாமே பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எல்லாமே பண்ணிடுங்க. சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். ஸோ நான் உங்கள் நிஷாந்த். டாடா. கதவு மூட்டு வீடியோவை முடிக்கலாம். சரி, நான் உங்கள் நிஷாந்த் காய்ஸ். டாட்டா, பை பாய்.